ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 8th இங்கிலீஷ் புக்கில் இருக்க சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது நான் உங்களுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் டீட்டெயிலாக தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இங்கிலீஷ் கரெக்டாக புரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் தமிழ் மேஜர் இருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் படித்தவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அதனால நான் தமிழை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கான மீனிங்கை மட்டும் நீங்கள் சைடில் நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அப்போ நான் டெஸ்ட் வைக்கும்போதோ இல்லை மறுபடியும் நீங்கள் படிக்கும்போதோ எக்ஸாம் டைமில் ரிவிஷனுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சைடில் தெரியாத வேர்டுக்கு மட்டும் மீனிங் நோட் பண்ணி வச்சுட்டே வந்துடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. என்னென்னா, இது வரைக்கும் நடந்த டெட் எக்ஸாமில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா, ஓல்டு கொஷின் பேப்பர்லலாம். அதெல்லாம் பார்க்கும்போது 80% கொஷின் வந்துட்டு ஃபுல்லாக 8th புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதாவது சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் சொல்கிறேன், 80% 8th புக்கில் இருந்து மட்டுமே வந்திருக்கு. இதில் அவங்க டச் பண்ணாத லெசனே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும் இந்த 8th சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்லேயும், அதாவது இப்போ வரப்போகிற டெட் எக்ஸாம்லேயும் 8th நிச்சயமாக சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து ஹைப் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் இது போல் எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஊக்கமாக இருக்கும். கிளாஸ் பார்க்கலாங்களா? இப்போ யூனிட் 1ஓட சினானிம்ஸ் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் த இட்டாலிசைஸ்ட் வேர்டு. இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இட்டாலிசைஸ்ட் வேர்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த சாய்வு எழுத்துக்கள் இங்கே சாஞ்சி கொடுத்துருக்க லைட்டாக மட்டும் கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த வேர்டு. இந்த வேர்டுக்கு மட்டும் மீனிங் சொல்லுங்கள், அதாவது சினானிம்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அதுதான் இதுக்கான மீனிங்கு. நைஸ் ஃபன் இன்டீடு. இப்போ இங்கே இந்த இன்டீடுக்கு சினானிம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நைஸ் ஃபன் இன்டீட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்டீடுனா உண்மையில் அப்படின்னு அர்த்தம். இன்டீடுனா உண்மையில். அப்போ இதுக்கான சரியான மீனிங் என்னன்னா இன்ஃபேக்ட். அப்போ இன்டீடுனா இன்ஃபேக்ட், இன்டீட் இன்ஃபேக்ட். இதை வேற எப்படி சொல்லலாம் ரியல் லைஃப்பில்? இட் இஸ் லவ்லி டே இன்டீட், அதாவது இது உண்மையாக ஒரு அழகான நாள் அப்படின்னு வருமா? இட் இஸ் லவ்லி டே இன்டீட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தேங்க்யூ ஸோ மச் இன்டீட் அப்படின்னா உண்மையாலுமே நான் நன்றி சொல்கிறேன், அதாவது மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக நன்றி சொல்கிறது. தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தேங்க்யூ ஸோ மச் இன்டீட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீனிங் என்னென்னா ஆத்மார்த்தமான நன்றி அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்டீடுனா உண்மையான அர்த்தம். சரிங்களா? த புவர் உமன் இஸ் இன் எ பேனிக், அதாவது அவங்க அந்த கேர்ள் வந்துட்டு மிகுந்த பயத்தில் இருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். பேனிக்னா பயப்படுறது. சரிங்களா? அந்த கேர்ள் வந்து ரொம்ப பீதியில் இருக்காங்க, ரொம்ப பயத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பேனிக்கு சினானிம்ஸ் என்னன்னா ஃபியர், அதாவது பயப்படுறது. புரியுதுங்களா? அப்போ பேனிக்னா ஃபியர். த மதர் கன்சோல்ட் ஹர் லிட்டில் கேர்ள். கன்சோல்டுனா என்ன அர்த்தம்னா ஆறுதல் கூறுறது, அதாவது அரவணைப்பா ஆறுதல் கூறுறது. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மா வந்து தன்னோட மகளுக்கு ஆறுதல் கூறுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவங்களுக்கு பிடிச்சது கூட கிடைக்காம கூட இருக்கலாம் அந்த குழந்தைக்கு, ஏதோ ஒரு விஷயம், அதுக்காக தன்னோட குழந்தைக்கு அம்மா ஆறுதல் கூறுறாங்க. அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கு. அப்போ இதுக்கு சரியான சினானிம்ஸ் என்னன்னா கம்ஃபர்டட், ஆப்ஷன் பி. அப்போ கன்சோல்ட், கம்ஃபர்டட், கன்சோல்ட், கம்ஃபர்டட். கம்ஃபர்டட் அப்படின்னாலும் ஆறுதல் அளிக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட், யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்டு. செல்ஃப் சென்டர்ட்னா சுயநலமாக இருக்கிறது, நீ எப்போவுமே சுயநலமானவன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அப்போ யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட். இதுக்கு கரெக்டான மீனிங் என்னென்னா ஈகோஸ்ட்ரிக், ஆப்ஷன் ஏ. நம்ம ஈகோ சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அப்போ ஈகோனாலும் சுயநலமானவங்க அப்படின்னு தான் மீனிங் வரும். வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங்? இங்கே விஸ்பரிங் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக பேசுறது, முணுமுணுன்னு பேசுறது. இந்த 2 லேடிஸ் என்னங்கன்னா மற்றவங்களுக்கு சத்தமே கேட்காத அளவுக்கு பொறுமையாக பேசுவாங்க இல்லைங்களா, அதான் விஸ்பரிங் அப்படின்னு மீனிங்கு. அப்போ இங்கே என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, என்ன சீக்ரெட்டு, ரகசியமாக பேசுகிறீங்க, அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கு. இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா மர்மரிங், அதாவது முணுமுணுக்கிறது. சரிங்களா? அப்போ விஸ்பரிங்னா மர்மரிங், விஸ்பரிங், மர்மரிங்.
நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ்னால் எதிர்ச்சொல். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா டிலைட். டிலைட்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, இதை தான் டிலைட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ டிலைட்னா மகிழ்ச்சி, சரிங்களா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது? அப்படியே சோகமாக இருக்கிறது. சோகமாக இருக்கிறதுனா சாரோ. SORROW, சாரோ. செகண்ட் ஒன் டிஸ்கிரேஸ். டிஸ்கிரேஸ்னால் என்ன அர்த்தம்னா அவமானப்படுறது, அதாவது அவமானம், ரொம்ப அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் டிஸ்கிரேஸ். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஹானர், ரொம்ப மதிப்பு கொடுக்கறது. HONOUR, ஹானர். தேர்ட் ஒன் கேர்லெஸ். கேர்லெஸ்னால் என்னது? கவனக்குறைவாக இருக்கிறது, எதுலேயுமே கவனம் இல்லாமல் கவனச்சிதறல் இருக்கிறது எல்லாமே நம்ம கேர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேர்லெஸ்க்கு ஆப்போசிட் ரொம்ப கவனமாக இருக்கிறது, அப்போ கேர்ஃபுல். CAREFUL, கேர்ஃபுல், சரிங்களா? ஃபோர்த் ஒன் சீக்ரெட். சீக்ரெட்னா யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வைக்கிறது, இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே சீக்ரெட். அப்போ சீக்ரெட்டுக்கு ஆப்போசிட் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி சொல்லிடுறது. அப்போ எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஓப்பனாக சொல்கிறதுனா அதுதான். அப்போ சீக்ரெட்க்கு ஆப்போசிட் ஓப்பன், எந்த ஒரு ரகசியமும் வச்சுக்காம ஓப்பன் பண்ணிடுறது. இந்த சீக்ரெட்க்கு ஓப்பனும் சொல்லலாம், இன்னொன்று பப்ளிக்கும் சொல்லலாம், சரிங்களா? PUBLIC, பப்ளிக், சரிங்களா? சீக்ரெட் ஓப்பன் வந்தாலும் போட்டுருங்க, பப்ளிக் வந்தாலும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபைன். கன்ஃபைன்னா என்னென்னா கட்டுப்படுத்துறது, அதாவது ரொம்ப அடக்கி வைக்கிறது, அடக்குமுறை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கட்டுப்படுத்துறது தான் கன்ஃபைன் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னென்னா ரிலீஸ். RELEASE, ரிலீஸ். யூனிட் 2 ஸ்னானிம்ஸ் பார்க்க போகிறோம். ரைட்டிங் இஸ் எ யூனிக் ஹாபி. யூனிக்னா என்ன? யூனிக்னா தனித்துவமானதுன்னு சொல்லலாம், சரிங்களா? அதாவது ரைட்டிங் இஸ் அ யூனிக் ஹாபி அப்படின்னா எழுதுவது அப்படின்றது ஒரு தனித்துவமான பொழுதுபோக்குன்னு சொல்லலாம். இப்போ யாராவது உங்களோட ஹாபி என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ரீடிங் புக்ஸ், வாட்சிங் டிவி, லிசன் மியூசிக், இல்லைனா பிளேயிங் செஸ், கிரிக்கெட், ஏதாவது ஒன்று சொல்லுவோமா? இது எல்லாமே காமனாக எல்லாரும் சொல்கிறது. ஆனால் யாராவது நான் எழுதுவேன், அதுதான் என்னோட ஹாபின்னு சொல்லுவாங்களா? எழுதுறது போய் எழுதுறதுனாவே எவ்வளோ நேரண்டா எழுதுறது அப்படின்ற ஒரு இது தானே வரும். ஆனால் எழுதுறது ஒரு சிலருக்கு, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தானே ஹாபியாக இருக்கும். அப்போ ரைட்டிங் இஸ் எ யூனிக் ஹாபி அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதுறதுன்றது ஒரு தனித்துவமான பொழுதுபோக்கு. அப்போ தனித்துவமான, யூனிக்னா தனித்துவமானன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு மீனிங் என்னவா இருக்கும்? அது அன்காமன். காமன்னா எல்லாருமே இது பண்ணுறது, அப்போ அன்காமன்னா தனித்துவமாக இருக்கிறது. அப்போ இதுக்கு ஆன்சர் சி, அன்காமன். நெக்ஸ்ட்டு அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. அஜய் வந்துட்டு மகிழ்ச்சியாக வரைய தொடங்கினா, அதான் அதுக்கான மீனிங். ஹாப்பிலினா மகிழ்ச்சியாக, அஜய் வந்து மகிழ்ச்சியாக வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான், இதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கு. இப்போ இதுக்கு ஸ்னானிம் என்னென்னா ஹாப்பிலி அப்படின்னா ஜாய்ஃபுல்லி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு மினியேச்சர் பெயிண்டிங் டிபிட் இந்தியன் கல்ச்சர். இந்த இடத்துல டிபிட்னா என்னென்னா சித்தரிக்கிறது, விரிவாக சொல்கிறது. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா மினியேச்சர் பெயிண்டிங், அதாவது நுண்ணி அந்த ரொம்ப வேலைப்பாடு மிக்க ஓவியங்கள்லாம் இந்திய கலாச்சாரத்தை சித்தரிக்குது, வெளிப்படுத்துது அப்படின்னு அர்த்தம். டிபிட்னா சித்தரிக்கிறது, வெளிப்படுத்துறது, அதான் மீனிங். அப்போ இதுக்கு ஸ்னானிம் என்னென்னா போர்ட்ரேனாலும் வெளிப்படுத்துதல், சித்தரித்தல், அதுதான் அதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். அஜய் சஃபர்ட் அண்ட் இன்ஜுரி, அதாவது இன்ஜுரினா காயம். அஜய்க்கு வந்துட்டு காயம் ஆனதுனால அவங்க வந்து துன்பப்படுறாங்க, ரொம்ப வேதனையாக இருக்காங்க, அதுதான் அதுக்கான மீனிங். சஃபர்ட்னா துன்பப்படுறது. அப்போ அஜய்க்கு காயம் ஏற்பட்டதுனால அவங்க துன்பப்படுறாங்க. இப்போ இதுக்கு ஆன்டனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்டனிம்னா எதிர்ச்சொல் என்டியூர்னா என்னென்னா பொறுத்துக்கிறது, தாங்கிறது, சரிங்களா? அப்போ சஃபர்னா துன்பப்படுறது, என்டியூர்னா பொறுத்துக்கிறது. நெக்ஸ்ட்டு அஜய் மாஸ்டர் த டெக்னிக்ஸ் ஆஃப் பெயிண்டிங், அதாவது அஜய் வந்து அந்த ஓவிய கலையில் நிறைய நுணுக்கங்களை கற்று தேர்ந்தான், அந்த பெயிண்டிங்கில் நிறைய டெக்னிக் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதில் அவன் ஒரு மாஸ்டர் அப்படின்றது தான் செகண்ட் சென்டென்ஸ்க்கான மீனிங்கு. மாஸ்டர்னா அவன் அதில் வந்து சிறந்தவன், நல்ல அதில் வந்து அனுபவமானவன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஓவிய கலையில். அப்போ இதுக்கு ஆன்டனிம் எதிர்ச்சொல் என்னது? அன்ஸ்கில்டு. மாஸ்டருக்கு எதிர்ச்சொல் அன்ஸ்கில்டு. நெக்ஸ்ட்டு இளவழகி ஓன் வேர்ல்டு கப்
இளவழகி won வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இன் 2008. இளவழகி வந்துட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை 2008 ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஓன்னா என்னது, பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல், ஓனுக்கு எதிர்ச்சொல் என்னது, லாஸ்ட். சரிங்களா? அப்போ ஓன் லாஸ்ட். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட் பார்க்கலாம். ஐசக் வாஸ் சீஃப்லி ரிமார்க்கபிள் ஃபார் ஹிஸ் இன்ஜென்யூட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐசக் வந்துட்டு அவரோட புத்திசாலித்தனத்துக்காக முக்கிய குறிப்பிடத்தக்கவராக இருந்தார் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங்கு. ரிமார்க்கபிள்னா என்னது, ரிமார்க்கபிள்னா குறிப்பிடத்தக்க. அப்போ அதுக்கு சினானிம் நோட்டபிள். அப்போ ரிமார்க்கபிள், நோட்டபிள். ஹீ வில் மேக் எ கேபிட்டல் ஒர்க்மேன். இங்கே வந்து கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த கேபிட்டலுக்கு சினானிம் பார்க்கணும். கேபிட்டல்னா என்னென்னா இந்த இடத்துல சிறந்த. சரிங்களா? அதாவது அவர் வந்து ஒரு சிறந்த தொழிலாளராக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீ வில் மேக் எ கேபிட்டல் ஒர்க்மேன், அவர் ஒரு சிறந்த தொழிலாளியாக வருவார். அப்போ இதுக்கு சினானிம் என்னென்னா ஹெட். நோபடி குட் டெல் வாட் த சன்லைட் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப். அதாவது இங்கே கம்போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு சினானிம் பார்க்கணும். கம்போஸ்ட்னா உருவானது, அதாவது உருவாக்குறது. யாராலையும், இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்னென்னா, இந்த சன்லைட்டை எதனால் உருவானது அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சன்லைட் உருவாக்கத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. கம்போஸ்ட்னா உருவாக்குறது, அமைக்கிறது, இதெல்லாம். சரிங்களா? அப்போ சூரிய ஒளி எதனால் உருவானது அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது, அதுதான். அப்போ இதுக்கு வந்து சினானிம் என்னென்னா மேட், உருவாக்குதல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, he cared little for earthly fame and honor. இங்கே வந்து ஃபேம்க்கு வந்து நம்மளுக்கு சினானிம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபேம்னா என்னது, புகழ், மற்றவங்க வந்து புகழ்றது. இதுக்கு இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்னென்னா, அவர் வந்துட்டு உலகளவில் புகழ் மற்றும் கௌரவங்களை பற்றி அவன் கவலைப்படுறதில்ல, அதுதான் இதுக்கான மீனிங். அப்போ ஃபேமுக்கு சினானிம் என்னென்னா பாப்புலாரிட்டி, புகழ் அடைதல். சரிங்களா? ஃபேம்னா புகழ், பாப்புலாரிட்டி, அதாவது எல்லாருக்கிட்டையும் பாப்புலராக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ் பார்க்க போகிறோம், எதிர்ச்சொல். ஹிஸ் கிராண்ட்மதர் வாஸ் வெரி கைண்ட் டு ஹிம். அதாவது அவனோட கிராண்ட்மதர் வந்து அவன் மேலே ரொம்ப கைண்டுனா என்னது, அன்பாக இருக்காங்க, ரொம்ப பாசத்தோட இரக்கத்தோடு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அவனோட கிராண்ட்மதர் அவன் மேலே ரொம்ப பாசமாக, இரக்கமாக, அன்பாக இருக்காங்க. அப்போ இங்கே கைண்ட் அப்படின்னு வந்திருக்குங்களா, அப்போ கைண்டுக்கு எதிர்ச்சொல் என்னது, க்ரூவல். அதாவது அவன் வந்துட்டு ரொம்ப இரக்கமே இல்லாதவன், கொடுமையானவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ கைண்ட், க்ரூவல். த பாய் சீம்டு டு ஹாவ் எ டேஸ்ட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். இங்கே டேஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இங்கே டேஸ்ட்டுன்றது சுவை அப்படின்ற மீனிங்கில் வராது. இங்கே டேஸ்ட்டுன்றது ஆர்வம், இன்ட்ரெஸ்ட்டு, மேக்ஸில் அவனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்னா, மேக்ஸில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே டேஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும், டிஸ்டேஸ்ட். டேஸ்ட், டிஸ்டேஸ்ட். ஐசக் possessed a wonderful faculty of acquiring knowledge. இங்கே பொசஸ்ட்னா என்ன அர்த்தம்னா வச்சிருக்கிறது, பெற்றிருக்கிறது, இருக்கிறது, அதுக்கு தான் மீனிங். அதாவது ஐசக் வந்து அறிவு தேடுற திறனை நிறையவே பெற்றிருந்தார், அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். அப்போ பொசஸ்ட் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்னன்னா லேக். அப்போ பொசஸ்ட்னா இருக்குன்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் லேக். லேக்னா இல்லாமல் இருக்கிறது, இல்லை, அதுதான். He was observed to be usually busy with his tools. அதாவது இங்கே யூஷுவலின்னு கொடுத்துருக்காங்களா, யூஷுவலினா வழக்கமாக. சரிங்களா? யூஷுவலினா என்னென்னா வழக்கமாக அவன் பொதுவாக தன்னோட கருவிகள் கூட வேலையாக இருக்கிறத கவனிக்கிறாங்க, அதுதான் அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ யூஷுவலி அப்படின்னா வழக்கமாக, அதுக்கு ஆப்போசிட் அப்போ என்ன வரும், ரேர்லி. அப்போ யூஷுவலி அப்படின்னா வழக்கமாக நடக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் ரேர்லி. இப்போ யூனிட் 6 பார்க்க போகிறோம். வெற்றி கன்ஸ்ட்ரக்டட் ஏ பங்களா. அதாவது வெற்றி வந்து ஒரு பங்களா கட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, கன்ஸ்ட்ரக்ட்னா கட்டுறது, ஒரு கட்டடத்தை கட்டுறது. அப்போ அதுக்கு டைரக்ட் மீனிங் என்னென்னா பில்ட். ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட்டு ஆஸ் இஃப் கன்சோல்டு வெற்றி வித் த சாக்லேட். இங்கே கன்சோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? கன்சோல்டுனா என்ன மீனிங்னா ஒருத்தவங்க மன வருத்தத்தில் இருக்கும்போது அந்த வருத்தத்தை குறைச்சி ஆறுதல் கூறுறதுக்கு பேர் தான் கன்சோல்டு. அதாவது ஆஸ் இஃப் கன்சோல்டு வெற்றி வித் த சாக்லேட். ஆஸ் இஃப் வந்து சாக்லேட் கொடுத்து வெற்றியை ஆறுதல் படுத்துகிறான், தேத்துறான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கோச்சிக்கிட்டா நம்ம சாக்லேட் கொடுத்து ஆறுதல் படுத்துவோம்ல சின்ன வயசில், அந்த மாதிரி தான். அப்போ ஆஸ் இஃப் கன்சோல்டு வெற்றி வித் த சாக்லேட். அப்போ இதுக்கு கன்சோல்டு, இதுக்கு சரியான மீனிங் என்னென்னா கம்ஃபர்டட். கம்ஃபர்டட்னாலும் ஆறுதல் படுத்துறதுன்னு தான் அர்த்தமாகும். ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன், ஐ எம் லிவிங் இன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த வில்லேஜ். இங்கே அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன மீனிங்னா ஊரோட வெளிப்புற பகுதி, அதை தான் அப்படி சொல்லுவாங்க. ஐ எம் லிவிங் இன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த வில்லேஜ் அப்படின்னா நான் வந்து கிராமத்தோட எல்லை பகுதியில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு சரியான மீனிங் பார்டர். பார்டர்னா என்ன சொல்லுவோம்? எல்லைன்னு சொல்லுவோமா? அதுதான். அப்போ அவுட்ஸ்கர்ட்ஸ்னா பார்டர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆஸ் இஃப் குவாரல்ட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே குவாரல்டுனா என்னென்னா வாக்குவாதம் பண்ணுறது, அதாவது சண்டை போடுறது, அதை தான் குவாரல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஸ் இஃப் வந்து அவன் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கு. இப்போ இங்கே குவாரல்டுன்னு கொடுத்துருக்காங்களா? இதுக்கான ஆன்டனிம் என்னென்னா ஃபாட். ஆப்ஷன் ஏ. குவாரல்ட், ஃபாட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஹீ ஸ்டோட் அஸ்டவுண்டட். இங்கே அஸ்டவுண்டட்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு மீனிங் என்னென்னா வியக்கிறது, அதாவது ரொம்ப அதிர்ச்சி அடைகிறது, அதுக்கு பேர் தான் அஸ்டவுண்டட். ஹீ ஸ்டோட் அஸ்டவுண்டட், அதாவது அவன் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ஏதோ ஒரு விஷயம் அதை பார்த்ததுமே அவன் அதிர்ச்சியில் உறைஞ்சியே போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான். அப்போ இதுக்கு சரியான மீனிங் என்னென்னா ஷாக்டு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். ஆன்டனிம்ஸ்னா எதிர்ச்சொல். வெற்றிஸ் ஒய்ஃப் ரிப்ளைட் ஆங்க்ரிலி. ஆங்க்ரிலி கொடுத்துருக்காங்க. ஆங்க்ரிலினா என்னது? கோவமாக இருக்கிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்னது? காம்லி. ஆப்ஷன் ஏ. த வெஜிடபிள்ஸ் லுக் ஃப்ரெஷ். இந்த வெஜிடபிள்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் ஃப்ரெஷ்ஷுக்கு ஆப்போசிட் என்னது? டல். ஆப்ஷன் பி. வெற்றி ஹேட் எ ஸ்ட்ராங் வில் டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ். இங்கே ஸ்ட்ராங்குன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த ஸ்ட்ராங்குக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்னென்னா வெற்றி வந்துட்டு ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வீக். ஃபோர்த் ஒன், வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ்டு பை ஹிஸ் ஃப்ரெண்ட். அதாவது வெற்றி வந்து அவனோட ஃப்ரெண்டை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ்டு. இப்போ சர்ப்ரைஸ்டுக்கு ஆப்போசிட் என்னது? எக்ஸ்பெக்டட். இங்கே சர்ப்ரைஸ்டு அப்படின்னா எதிர்பாராத ஆச்சரியம். அவன் ஃப்ரெண்டை பார்த்ததுமே அவனுக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு எதிர்ச்சொல் என்னவா வரும்? நான் நீ வருவ அப்படின்னு எதிர்பார்க்கறது தானே. அப்போ எதிர்பார்க்கறது அப்படின்னும் போது என்ன வரும்? அன்சர்ப்ரைஸ்டு இங்கே வராது. அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்டு இப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம்ல, அதான். சர்ப்ரைஸ்டுனா எதிர்பார்க்காதது, எக்ஸ்பெக்டட் அப்படின்னா எதிர்பார்க்கறது. அப்போ இதுக்கு ஆன்சர் எக்ஸ்பெக்டட். ஃபிஃப்த் ஒன், ஹீ ஸ்போக் நர்வஸ்லி. அவன் வந்து ரொம்ப நர்வஸாக பேசினான், அதாவது பதற்றத்தோடு பேசினான் அப்படின்றதான் இதுக்கான மீனிங்கு. நர்வஸாக இருந்தான், பதற்றத்தோடு இருந்தான். அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் என்னென்னா கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்னா நம்பிக்கையோட, அவன் நம்பிக்கையோடு இருந்தான். ஆன்சர் பி. ஹீ ஸ்போக் நர்வஸ்லி. அப்போ அதுக்கு மீனிங் வந்துட்டு அதுக்கு எதிர்ச்சொல் வந்து கான்ஃபிடென்ட். நர்வஸாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் ஆன்டனிம் கான்ஃபிடென்ட். நெக்ஸ்ட்டு 7th யூனிட்டு, ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்டு. ஸ்கேர்டுனா என்ன சொல்லுவோம்? பயப்படுறது. நான் வந்து நிஜமாலுமே பயந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு சரியான மீனிங் என்னென்னா ஃப்ரைட்டன்ட். அதாவது பயப்படுறது, துணிச்சல் இல்லாமல் இருக்கிறது, அதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். லெட் அஸ் ப்ரௌஸ் அபவுட் இட். லெட் அஸ் ப்ரௌஸ் அபவுட் இட்னா என்ன அர்த்தம்? இதை பற்றி நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கு. இப்போ இதுக்கு சினானிம் என்னென்னா சர்ஃப். ஆப்ஷன் ஏ. அதாவது நம்ம நெட்டில் ஏதாவது தேடி பார்க்குறோம், ஏதாவது ஒரு தகவல்களை தேடணும்னா அதுக்கு வந்து ப்ரௌசிங் இல்லைன்னா சர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே ஆன்சர் சர்ஃப். தேர்ட் ஒன், தேர் இஸ் அ சான்ஸ் டு கெட் அடிக்டட். அதாவது இதுக்கு அடிமையாகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இதுக்கான மீனிங்.
there is a chance to get addicted. இந்த addicted அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிமையாகிறது. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து சினானிம் என்னன்னா accustomed. ஆப்ஷன் ஏ. we can't ignore the benefit of internet. இங்கே வந்துட்டு பெனிஃபிட்டோட சினானிம் கேட்டிருக்காங்க. we can't ignore the benefit of internet அப்படின்னா என்ன அர்த்தம்னா இணையத்தோட நன்மைகளை, அதாவது இணையத்தோட யூசேஜை வந்துட்டு நம்மளால் புறக்கணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெனிஃபிட்னா என்னது? அதோட நன்மைகள். அப்போ இதுக்கு சரியான மீனிங் என்னென்னா வெல்ஃபேர். ஆப்ஷன் ஏ. 5th one, she gathered the information from the internet. இங்கே gathered அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்னென்னா அவளுக்கு தேவையான தகவல்களை, அதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இன்டர்நெட்லேருந்து கேதர் பண்ணாங்க, இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இதுக்கான மீனிங்கு. அப்போ கேதர்ட் அப்படின்னா கலெக்டட். அதுக்கு சரியான ஆன்சர் கலெக்டட். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ்னா எதிர்ச்சொல். த எக்ஸ்ப்ளோஷன் ஹேட் வீக்கண்ட் த பில்டிங்ஸ் ஃபவுண்டேஷன். இங்கே வீக்கண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்னென்னா ஸ்ட்ரென்தன். ஆப்ஷன் சி. இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்னென்னா சுவர்களெல்லாம் வெடிப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த வெடிப்பு வந்து அந்த கட்டடத்தோட அடித்தளத்தையே பலவீனப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பலவீனப்படுத்துது அப்படின்றதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்னது? ஸ்ட்ராங் ஆக்குது, ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதுதான். நெக்ஸ்ட்டு, a stranger was roaming around the street. ஸ்ட்ரேஞ்சர்னா என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரேஞ்சர்னா யார் சொல்லுவோம்? முன்ன பின்ன தெரியாதவங்க, அறிமுகமே இல்லாதவங்க, அவங்கள தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் சொல்லுவோம். a stranger was roaming around the street. அதாவது அறிமுகமே இல்லாதவங்க ஒருத்தர் தெருவில் சுற்றிட்டு இருக்காங்க. அதுதான், அதாவது ரோட்டில் போயிட்டுருக்காங்க, ஸ்ட்ரீட்டில். அப்போ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றதுக்கு ஆப்போசிட். ஸ்ட்ரேஞ்சர்னா அறிமுகமே இல்லாதவங்க, அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் அறிமுகமானவங்க, நல்லா தெரிஞ்சவங்க, வெல் நோன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, she was very courageous, nothing seemed to bother her. இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்னென்னா அவங்க வந்து, அதாவது அந்த கேர்ள் வந்துட்டு ரொம்ப தைரியமானவங்க, அவங்கள வந்து அந்த கேர்ளை எதுவுமே பாதிக்காது. she was very courageous. அவங்க ரொம்ப தைரியமானவங்க. பாதர்னா பாதிக்கிறது, கவலை கொள்வது, எதுவுமே அவளை பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா ப்ளீஸிங். அப்போ பாதர் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் ப்ளீஸிங். ப்ளீஸிங்னா இங்கே வந்து மகிழ்ச்சி ஊட்டுறது, சந்தோஷத்தை விளைவிக்கிறது, இன்பமாக இருக்கிறது. அதுதான் ப்ளீஸிங். பாதர், ப்ளீஸிங். நெக்ஸ்ட்டு, he asked the manager to improve the facility in the hall. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா மண்டபத்தில் இருக்கிற வசதிகளை மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலாளர்கிட்ட கேட்குறாங்க, மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க. அதுதான் he asked the manager to improve the facility in the hall. அந்த ஹாலோட ஃபெசிலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதுக்கான மீனிங். இங்கே வந்து இம்ப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அப்போ இம்ப்ரூவ் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்னன்றது நமக்கு தெரியணும். இம்ப்ரூவ்ன்றதுக்கு ஆப்போசிட் என்ன? ஆப்ஷன் ஏ வேர்சன். அதாவது இம்ப்ரூவ்க்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் வேர்சன். இந்த வேர்ஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். அதாவது மோசமாக்குறது, சரியில்லாமல் இருக்கிறது, இதுதான் வேர்ஸ். A good diet is beneficial to health. பெனிஃபிஷியல்னா என்ன மீனிங்னா, அதாவது நன்மை பயக்கிறது. ஒரு நல்ல டயட் வந்து, ஒரு நல்ல உணவு முறை வந்து ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல உணவு முறை ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். அப்போ பெனிஃபிஷியல் இதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்ன வரும்? ஹார்ம்ஃபுல். பெனிஃபிஷியல், ஹார்ம்ஃபுல். இதோட 8th புக்கில் இருக்க சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் முடியுது. இதை வந்துட்டு நம்ம டியூஸ்டேனா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு ஒரு டெஸ்ட் எழுதிடலாம். சரிங்களா? மறக்காமல் எல்லோரும் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.